அண்ணன் சொல்லித்தான் பெரியார் எதிர்ப்பை கையில் எடுக்கிறோம் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். பிரபாகரன் அவர்களையே கொச்சைப்படுத்துவதாக இருக்கிறதே. அண்ணன் பிரபாகரன் அவர்கள் எங்கே அப்படி சொன்னார்? ஏதேனும் ஒரு பதிவை காட்டுங்கள். எங்கே அப்படி எழுதியிருக்கிறார்? என்றைக்கு அவர் திராவிடத்தை எதிர்த்து பேசியிருக்கிறார்? அவர் இந்தியாவையே எதிர்க்கவில்லையே, இந்திய அரசையே அவர் விமர்சிக்கவில்லையே. இந்தியாவின் துணையோடு தான் நம்மால் ஈழத்தை வென்றெடுக்க முடியும் என்கிற நம்பிக்கை கொண்டிருந்தவர் அல்லவா? உங்களை போல காங்கிரஸை விமர்சிப்பது, இந்திய அரசை விமர்சிப்பது என்கிற நிலைப்பாட்டை கூட அவர் எடுத்ததில்லையே. அவருடைய அரசியலை எப்படி நீங்கள் கொச்சைப்படுத்தலாம்? குருமூர்த்தி சொன்னார் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். பெரியாரை நாங்கள் எதிர்ப்பதற்கு இவர்தான் காரணம் என்று சொல்லுங்கள். எச் ராஜா தான் காரணம் என்று சொல்லுங்கள். அல்லது வேறு யாராவது RSS காரர்கள் தான் காரணம் என்று சொல்லுங்கள். எப்படி அண்ணன் பிரபாகரன் அவர்களின் பெயரை சொல்லலாம்? அவர் திராவிடத்திற்கு எதிரானவரா? யோசித்து பாருங்கள். சிங்களம் அது ஒரு இனத்தின் அடையாளம், பௌத்தம் அது மதத்தின் அடையாளம், பேரினவாதம் என்பது பெரும்பான்மை என்கிற அடிப்படையிலான ஒரு அடையாளம். தங்களுடைய பகைவர்களை இப்படித்தான் அவர் அடையாளப்படுத்தினார். சிங்கள பௌத்த பேரினவாதிகள், அவ்வளவுதான் அவருடைய பகைவர்கள். சிங்களம் என்கிற மொழியை அடையாளமாக கொண்டவர்கள், பௌத்தம் என்கிற மதத்தை அடையாளமாக கொண்டவர்கள், பெரும்பான்மை என்கிற எண்ணிக்கை அடையாளத்தை கொண்டவர்கள், இவர்களே எங்கள் எதிரிகள் என்று அடையாளப்படுத்தியவர் ஒரு இடத்திலும் அதற்கு அப்படியே நேர் எதிராக சிங்களத்துக்கு பதிலாக தமிழ், பௌத்தத்திற்கு பதிலாக இந்து, பெரும்பான்மைக்கு பதிலாக சிறுபான்மை என்று தமிழ், இந்து, சிறுபான்மை நாங்கள் என்று அவர் சொன்னதில்லை. அவருடைய உரையிலோ எழுத்திலோ அல்லது அவருடைய செயல் திட்டங்களிலோ தமிழர் என்ற அடையாளத்தை தவிர இந்து என்கிற சொல்லை அவர் எங்கும் கையாண்டதில்லை.